ஹாய் ஹலோ வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம உளுத்தம் பருப்பு சட்னி ஊத்தாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உளுத்தம் பருப்பு 100 கிராம், காஞ்ச மிளகாய் 5, இஞ்சி 1 இன்ச், பூண்டு 6, பெருங்காயம், வெங்காயம் 1, கேரட் 1, இட்லி மிளகாய் பொடி, நெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தோசை மாவு, எண்ணெய், உப்பு. ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு எடுத்து வச்சுருக்க 100 கிராம் உளுத்தம் பருப்பை நம்ம இதில் சேர்த்துடலாம். உளுத்தம் பருப்பு பார்த்திங்கன்னா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துட்டு அதில் 4லேருந்து 5 காஞ்ச மிளகாவை நம்ம சேர்த்துக்க போகிறோம். காஞ்ச மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த காஞ்ச மிளகாவும் லைட்டாக எண்ணெயில் வறுத்ததுக்கப்புறமா இதில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். அடுத்து 5லேருந்து 6 பல்லு பூண்டு, அதையும் நம்ம இதை சேர்த்து இது கூட சேர்ந்து வறுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயம் 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தையும் நம்ம இதில் சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து கலந்து விட்டு நம்ம இதை ஆற வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே ஆறிடுச்சு. இந்த டைமில் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் போட்டு இது நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி சட்னியாக இதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து இதுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, அடுத்து தாளிக்கிறதுக்கு தேவையான உளுத்தம் பருப்பு அதில் சேர்த்துட்டு உளுத்தம் பருப்பு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த தாளிப்பை நம்ம செஞ்சு வச்சுருக்க சட்னியில் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான உளுத்தம் பருப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சு. தக்காளி விற்கிற வேலையில் தக்காளி வாங்கி சட்னி சாம்பார் பண்ண முடியாத டைமில் இந்த மாதிரி ஈஸியாக பருப்பு வச்சு நம்ம ஒரு சட்னி பண்ணி சாப்பிட்லாம். இந்த சட்னியை நம்ம இட்லி, தோசை இல்லை ஊத்தப்பத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். இப்போ ஊத்தாப்பம் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறத விட நம்ம தலைவர் சொன்னால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க போய் கேட்கலாம். இப்போ கிண்ண நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி 4-5 வெங்காயத்தை போட்டு படிப்படியா நறுக்கி அப்படியே மேலாப்ல பரபர தூவி விட்டு சரிங்க ஒரு நீளமான கேரட் எடுத்து அதையும் பொடிப்படியா நறுக்கி சரிங்க அப்படியே மேலாப்ல பரபர தூவி விட்டு சரிங்க ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு சரிங்க 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்ல விளாவி விட்டு சரிங்க இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா அதை அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்ல பரபர அப்படியே பேய விட்டு சரிங்க பொத்துனாப்ல அப்படி ஒரு பருத்து இப்படி ஒரு பருத்து அப்படியே ரெட்டி கலர்ல முருக விட்டு கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்து இந்த மாதிரி ஒரு ஊத்தப்பத்தை சுட்டுட்டு இது கூட இந்த பருப்பு சட்னியை தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்க பருப்பு வச்சு ஒரு சிம்பிளான பருப்பு சட்னி தோசை, இட்லிக்கு தொட்டு சாப்பிடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு ரேவதிஸ் கிச்சன்.